ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் யோகேஸ்வரன் பேசுகிறேன். கிங் ஆஃப் யூனிவர்ஸ் 786 யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா கர்மா. கர்மானா என்னென்னா, நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கே வர்றது தான் கர்மா. நம்ம நல்லது ஒருத்தவங்களுக்கு செஞ்சோன்னா அது நமக்கே நல்லது வரும். கெட்டது நம்ம ஒருத்தவங்களுக்கு செஞ்சோன்னா அதுவே நமக்கு கெட்டதாகவே வரும். ஸோ அதனால் யாரையுமே புண்படுத்தாமல் நம்ம லைஃப்பை நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம வாழலாம். மற்றவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். அவங்க கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அவங்ககிட்ட விலகி போயிடுங்க. அதை விட்டுட்டு அதை ஒரு ஒரு பொருட்டாக மதித்து அவங்களுக்கு நான் செய்கிறேன், அவன் நல்லா இருக்கக்கூடாது, ஸோ என்னோட ஒரு பொசிஷன் வாங்கிட்டான், ஆஃபீஸில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுக்காம இருக்கிறதே ஒரு குட் கர்மா தான். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளால் செய்யக்கூடாது, அவங்க மனசும் புண்படுத்தக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பர்சனாக நம்ம லைஃப்பை நம்மளோட லைஃப்பை நம்ம தான் வாழணும். அவங்களோட லைஃப்பை அவங்க தான் வாழ போகிறாங்க. ஏன்னா கடவுள் ஒரு ஒரு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாமே ஒரே கொஸ்டின் பேப்பர் கிடையாதுங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் தனித்தனி கொஸ்டின் பேப்பர் தான் அவர் கொடுத்துருக்காரு. ஓகேவா? அவங்கவுங்க தான் அந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் எழுதணும். நம்ம என்னோட கொஸ்டின் பேப்பருக்கு இன்னொருத்தவங்க ஆன்சர் எழுத முடியாது. இப்போ நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறேன்னா என்னை பார்த்து நிறைய பேர் பொறாமப்பட தான் செய்வாங்க. ஆனால் அவங்க பட்டாலுமே வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, இவன் நல்லா இருக்கக்கூடாது, அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி அதை எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாதுங்க. அதனால தான் இந்த கர்மா கெட்ட கர்மாவாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம நல்ல கர்மானா, நான் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா அந்த ஹெல்ப் பார்த்திங்கன்னா அதுவே எனக்கு திருப்பியும் நான் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் போது, கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கும் போது அந்த கர்மா எனக்கு அது வரும். ஓகேவா? இதில் கர்மா ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்குது. கர்மா ட்ரான்ஸ்ஃபர் எப்போ நடக்கும்னா அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் கர்மா இது மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கர்மானா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. +2 கர்மா ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கர்மா டைப்ஸ்னு இருக்குது. கர்மா டைப்ஸில் நிறைய வித்தியாசமான கர்மாலாம் இருக்குது. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.